1 2 3 ஸ்டார்ட். கேஸ்டிங் ஒரு படத்துக்கு கேஸ்டிங் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம கரெக்டான ஒரு ஆளை பிடிச்சி அந்த கதைக்கான கதாபாத்திரங்களை நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்கறது தான் கேஸ்டிங். சின்ன சின்ன கோட்டை, இது சினிமாக்காரன் பேட்டை. கோடம் பார்க்கணும்னாவே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது இதுதான். இதுன்னா அது மீன்ஸ் இந்த டீ கடை. இங்கே வந்து தான் எங்களோட அட்ரஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இங்கே இருந்தால் வாய்ப்பு. நாங்கள் பாடுவோம் பாட்டை. எல்லார் கையிலும் கிளாஸ் இருக்குது இல்லையா, டீ கடை கிளாஸு கையில் எல்லாத்தையும் ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது கம்பெனி போய் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கம்பெனிஸ் எங்கே இருக்குன்னு தேடுறது தான் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா வந்து நிறைய படங்கள் வந்து எப்போ தொடங்குறாங்கன்னு தெரியாது. ஆல்மோஸ்ட் படம் வந்து இறுதிக்கட்ட படப்பட்டுன்னு ஒட்டும் போது தான் தெரியும் படம் ஆல்மோஸ்ட் முடிச்சிருச்சு அப்படின்னு. சில சமயம் நம்ம போய் ட்ரை பண்ணிக்கலாமான்னு தோணும். யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சி நான் ஒரு ஆஃபீஸை ரகசியமாக வச்சுருப்பேன். இதேமாரி பார்த்தா எல்லாருமே வச்சுருப்பாங்க, எல்லாம் ஒரே ஆஃபீஸாக தான் இருக்கான். இதுக்கு காரணமாக ஒருத்தர் இருப்பார். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த இயக்குனர், யார் படம் பண்ணுறாங்க, எங்கள் ஆஃபீஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர் யார், இதெல்லாம் தெளிவாக எழுதி சினிமாவில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் கொடுப்பேன். அதனால் என்னை ஷார்ட் எல்லாரும் அட்ரஸ் கார்த்திகேன்பாங்க. நம்ம ஒன்றும் டைரக்டர் சந்தித்து இல்லை அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அசோசியேட்டை சந்தித்து நம்மளோட ஃபோட்டோஸ் கொடுக்க முடியாது. அங்கே இருக்க கடைசி தான் கொடுக்க முடியும். அவருக்கு அந்த கதையை பற்றியோ இல்லை அந்த படத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியுது, ஸோ அவருக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ எடுப்பார். ஜென்ரலாக அந்த ஆஃபீஸ் ஃபோட்டோ வந்து கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்டு. அதுக்கு பின்னாடி ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த ஃபோட்டோ ஒரு 1000 ஃபோட்டோ இருக்கும். அதுலேருந்து ஒரு அந்தந்த கேரக்டருக்கு ஏற்றாப்புல ஃபில்டர் பண்ணி இது நல்லா இருக்குது, இது ஓகே இது கரெக்டாக இருக்குது. அதில் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தால் அந்த 10 ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள நடிக்க சொல்லி அதுலேருந்து பெஸ்ட்டாக இந்த கேரக்டர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு போகிறோம். அதனால ஏற்கனவே நடித்த ஆர்டிஸ்ட்டு இல்லைனா மேனேஜர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிறவங்கள வர வச்சு ஆடிஷன் பண்ணுவோம். அப்புறம் ஆடிஷனாகவே எங்களுக்கு ஒரு பயங்கரமாக அது தீபாவளி மாதிரி இருக்கும். காஸ்டியூம்லாம் போட்டு ரெடியாகி அன்றைக்கி பரபரப்பாக கிளம்பி சில நேரத்தில் சாப்பாடெலாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னாக்கா அங்கே ஆடிஷன் போனால் 300 பேர் லைனில் இருப்போம். பேரெலாம் கொடுத்துட்டு எல்லாம் வரிசையில் உட்காந்துட்டு நம்ம பேரை கூப்பிடும்போது பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குள்ளே போயிட்டு அடித்து பண்ணணுன்னு அந்த ஆடிஷன் எடுத்தவரோட முகத்தை அப்படி பார்த்துட்டே இருப்போம். சில நேரத்தில் ஓனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதிலெல்லாம் போட்டு அடித்து கொட்டிட்டுலாம் வந்துடும். வெளியில் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட அப்படியே ஆனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருப்பான். பக்கத்தில் இருக்கணும் அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அப்போ பண்ணிட்டு வந்தீங்களா ஜி? பண்ணேன் ஜி. என்ன ஜி சொன்னாங்க? சூப்பராக பண்ணிக்க சொன்னாங்க. ஓ, உங்களுக்கு அதான் சொன்னாங்களா? அப்படி எல்லாருக்குமே கேட்டால் இதான் சொல்லியிருப்பாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களை மாதிரி எங்களால் நிறைய ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுக்கவோ ஆடிஷன் பண்ணவோ முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஃபேமிலி சைடும் சரி ப்ராக்டிக்கலாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 3 மாதமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபாலோ பண்ணி இந்த ரோலில் ஒரு 2 நாள் முன்னாடி கால் பண்ணாங்க. பண்ணேன் டேரக்டர் பார்த்தாரு, நல்லா பண்ணுறேப்பான்னு சொன்னார். ஏன் இதுக்கு முன்னாடியே வரல, வந்திருந்தா இந்த படத்தில் ஒரு பெரிய ரோலாக கொடுத்துருப்பேன்னு சொன்னார். அப்போ தான் நான் யோசித்தேன், நான் பண்ண ஆடிஷன் வந்து அவர் கண்ணில் படலையோ இல்லை பார்க்கலையோன்னு. இனிஷியலாக ஒரு கேரக்டருக்கு ஒரு 10லேருந்து 15 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் எடுத்து வச்சிருப்போம். எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபோட்டோஸு, கான்டாக்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுருப்போம். இப்போ கன்ஃபார்மான அவங்க லிஸ்ட்டு கேட்டாங்கன்னா டேரக்டருக்கோ மேனேஜருக்கோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் அவங்க ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் யூனிவர்ஸில் ஒரே இடத்துல போய் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டூல் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா இப்போ டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கு. இப்போ ஆன்லைனில் ஒரு மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணனால கூட ஆன்லைனில் நம்மளுக்கு விருப்பப்பட்ட சீட்டை சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து புக் பண்ணி படம் பார்க்க முடியுது. இது இங்கே நீங்கள் தேவைப்படுறீங்க, இல்லை இங்கே உங்களை மாதிரி ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க, இல்லை உங்களுக்கான படம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு காஸ்டிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்ததுன்னா, நம்ம அங்கே ஏற்கனவே ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வேறு புதுசாக அப்டேட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு புதுசாக எடுக்கிற ஃபோட்டோகளையும் அதை அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நடிகர் வந்து ஃபோட்டோக்கு பதிலாக அவங்களால மேக்ஸிமம் என்னென்ன ஜானர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமோ அதுக்கான ஒரு 5-6 கிளிப்பிங்ஸோட ஒவ்வொரு ஃபோட்டோ கீழே ஒரு லிங்கோட ஒரு ஆர்கனைஸ்டு வெப்சைட்டாக ஒன்று இருந்ததுன்னா அது எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமாக்காரன் கையில் நாட்டை கொடுப்பாங்க, வாடகைக்கு வீட்டை தரமாட்டேன்னு சொல்வாங்க, கஷ்டப்படும் போது எட்டி இருப்பாங்க, நீ ஜெயிச்சா வருவான் ஆட்டோகிராஃப் வாங்க. நான் 40 படம் நடிச்சிருக்கேன். 40 அட்மாஸ்பியராக போச்சு. நான் 7 படம் கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தேன். ஆனால் எந்த படத்துல என் முகத்தை யாருமே காமிக்கல. நானும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிருவோம் நம்பிக்கையோட லட்சியத்தோட ஓடிட்டேன். என்னைக்காச்சும் எங்களுக்கு கையை தட்டுவீங்க, நம்பிக்கைய வச்சுக்கிட்டு ஓடுறோமே நாங்க, நம்பிக்கைய வச்சுக்கிட்டு ஓடுறோமே நாங்க.
இந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஓடுறோமே நாங்கள்.